ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ், ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் 5 இயர்ஸ்க்கான டென்யூரை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 5 இயர்ஸ் டென்யூரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பை போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான மணி நீங்கள் டெபாசிட் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ லாக்ட் பீரியட் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவீங்க, 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுக்க முடியும். அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் மீன்ஸ் 1000 ருபீஸ், 1100, 1200, 1000, 1100 அந்த ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீம்ஸில் இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் 18 வயசு நிரம்பியும் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 18 வயசு முடிஞ்சவங்க தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய கார்டியன் அல்லது பேரண்ட் மூலமாக இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வரைக்கும் நீங்கள் வந்து 3 அக்கௌண்ட் 3 பேர் நீங்கள் அக்கௌண்ட் ஜாயிண்ட் ஹோல்டராக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 5 இயர்ஸ்க்கான டென்யூரை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நிறைய டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளெக்சிபிளான டென்யூரோ அந்த டென்யூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakhக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 43,387 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 1 lakh கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 lakh, 3 lakh, அதுக்கப்புறம் 10 lakhs, 9 lakhs, 8 lakhsனா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் உங்களுக்கு நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர் விட்ரால் க்ளோஷர். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஸோ 5 இயர்ஸ்க்கான டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணதுனால உங்களுக்கு எந்தவித டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஜி படி 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிடிஎஸ் வராது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த 5 இயர்ஸ்க்கான டென்யூஸில் உங்களுக்கு இருக்குது. ஸோ டேக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டென்யூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கு மேலே தான் உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நார்மல் சேவிங்ஸ் ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4%. ஸோ அந்த 4%க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களே தவிர ஸோ அந்த 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதாவது நாமினி ஃபெசிலிட்டிஸ்னால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா ஒருத்தவங்களை நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கம்பல்சரி. ஸோ பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமாக இதில் வந்து இருக்கிற கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித
லிங்க்கும் இருக்காது. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் ரிட்டர்ன், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் சூஸ் பண்ணணும், ஸோ அதாவது ஒரு நல்ல இன்கம் வேணும், ஸோ நல்ல இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணணும், ஸோ லாங் டேர்மாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் இந்த 5 இயர்ஸ்க்கான டென்யூஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 5 இயர்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ நிறைய ஃப்ளெக்சிபிளான டென்யூஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். இப்போது 5 இயர்ஸ்க்கான இந்த கால்குலேஷன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 43,387 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,30,161 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2,16,935 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்குது. அதுவே 6 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2,60,322. ஸோ அதாவது இதில் வந்து நீங்கள் 6 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2,60,322 ரூபா. அது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து 8,60,322 ரூபா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கும். அதுவே 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3,47,096 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. டோட்டலாக 11,47,096 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3,90,483 ரூபாய் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 12,90,483 ரூபாய் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க, ஒரு எதனா ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்